ஹாய், இன்றைக்கி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் எதுவும் நான் போட மாட்டேன், ஏன்னா காரமாக இருக்கும் அப்படின்ட்டு. கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடணும். நறுக்குன்னு இருந்தால் பேபி கிட்ஸ் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 கேரக்டர் இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. திருவின கேரக்டரை எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் போடாததுனால அதில் வந்து கொஞ்சமாக கறி மசாலா மட்டும் போட்டுக்குவோம். அது கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் வடித்த சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டோம்னா கேரட் சாப்பாடு ரெடி ஆகிடும். கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.